الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون. وقال الله تبارك وتعالى أيضا وما نرسل بالآيات إلا تخويفا. صدق الله العظيم. عن حذيفة بن اليمان رضي الله تعالى عنه قال كان النبي صلى الله عليه وسلم إذا حزبه أمر صلى. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது இலங்கை திருநாட்டுடைய கடந்த ஒரு வாரத்துடைய கிளைமேட் காலநிலை இதை எடுத்து பார்க்குகிற போது நமது நாட்டுடைய நாலா பாகங்களிலும் தொடர் மழைகளும் வெள்ள பிரளயங்களும் அதே நேரத்திலே ஆங்காங்கே மண் சரிவு அபாயங்களும் சுழல் காற்றுகளும் வீசக்கூடிய ஒரு இயற்கைக்கு மாறான அனர்த்தமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாரத்துடைய இயற்கையுடைய கோர தாண்டவம் அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு கணம் அவன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய படைகளை அனுப்பி கொண்டு நம்மை அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கடந்த ஒரு வாரத்துடைய அனர்த்தம் சுமார் 47 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. 13,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நெருக்கடியான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக வரக்கூடிய செய்திகள் கவலைக்கிடமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிரதேசத்திலே தொடர் மழைகள் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே புயல் காற்று மிக வேகமாக வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த அவலமான ஒரு நிலைமையை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வேகமாக வீச செய்கிறான். அதே நேரத்திலே அவனுடைய வானத்திலிருந்து மழையை பொழியை தொடராக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எல்லாம் அல்லாஹுடைய மிக முக்கியமான பிரதானமான படைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை ஒரு நிஅமத்தாக நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கியாவிலே நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய பருகக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகங்களிலிருந்து அதை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாங்கள் இறக்குகிறோமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். எனவே தண்ணீர் என்பது, நீர் என்பது அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியமத்தாக இருக்கிறது. குர்ஆன்
60க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறது. தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு நிஅமத்தாக அருட்கொடையாக தந்திருக்கிறான். நாம் மாத்திரமல்ல, நாம் வாழ்கின்ற பூமிக்கு தண்ணீருடைய தேவை இருக்கிறது. இந்த பூமியிலே நடமாடுகின்ற காற்றிலே வசிக்கின்ற விசஜந்துக்களாக இருக்கலாம், விலங்கினங்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் தண்ணீருடைய தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆங்காங்கே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அவனுடைய குதிரத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அந்த வானத்திலிருந்து மலை முகில்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை இறக்கி கொண்டிருக்கிறான். அதுவும் மனிதர்களுடைய இந்த பூமியிலே வாழ்கின்ற படைப்பினங்களுக்குரிய தேவையான அளவுக்கு தான் அவைகள் இறக்கப்பட வேண்டும். அதற்கு மேலாக அவைகள் இறக்கப்படுகிற போது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சோதனையாக மாறுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணீரின் மூலமாகத்தான் அனைத்து படைப்பினங்களையும் வஸ்துக்களையும் உருவாக்கி இருக்கிறான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, நாங்கள் உயிருள்ள ஒவ்வொன்றையும் இந்த தண்ணீரின் மூலமாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஃபலா யுமினூன், அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேள்வியாக கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு படைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு படையாக இருக்கிறது. தண்ணீரோடு யாரும் நின்று பிடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்ணிக்கென்று ஒரு அலாதியான ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறான். தண்ணீர் அல்லாஹ்வுடைய மிக வலுவான ஒரு படைப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல வரலாறுகளை நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் எவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு எதிராக, அல்லாஹுடைய ஷரீஅத்துக்கு எதிராக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக எவர்கள் எல்லாம் எதிர்த்து போராடினார்களோ, அல்லாஹை ஏற்க மறுத்தார்களோ, அல்லாஹை நிராகரித்தார்களோ, அல்லாஹினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் தூதுவர்களுடைய அந்த தஅவாவை, இஸ்லாமிய அழைப்பு பணிகளை ஏற்க மறுத்தார்களோ, அவர்களில் பலர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் பாவித்த மிக லேசான மிக பிரமாண்டமான ஒரு ஆயுதம் இந்த காற்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரையும் பல சமூகங்களுடைய அழிவுக்கு காரணமாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் பல இடங்களில் இந்த தண்ணீருடைய சக்தியை பற்றி பேசியிருக்கிறது. இந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிராகரித்தவர்களை எப்படி அழித்தொழித்தான் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தண்ணீரினால் பெய்யக்கூடிய மலைகளை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்த ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்மாரி பொழிவித்த வரலாறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வஅம்தர்னா அலைஹிம் மதரன் ஃபஸாஅ மதருல் முன்தரீன், நாம் ஒரு கூட்டத்தாருக்கு அவர்களுக்கு கல்லினால் மாரியை மலையை பொழிவித்தோம், எச்சரிக்கப்பட்டவர்களுக்கு பெய்த மலைகளில் மிக மோசமான ஒரு மலை என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக பயான் செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய ஷரீஅத்துக்கு மார்க்கத்துக்கு எதிராக போர்க்கடி தூக்கியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பதற்கு பாவித்த ஒரு முக்கியமான ஆயுதம் தண்ணீர் என்பதை நாங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள், அவர்களுடைய கூட்டத்தார்களை அழிப்பதற்கு அல்லாஹ் பாவித்தது இந்த தண்ணீரை தான் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய தஅவாவை, அழைப்பு பணியை மக்கள் ஏற்க மறுத்தார்கள். 950 வருட காலங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் ஃபமா ஆமன மஅஹு இல்லா கலீல், குர்ஆன் சொல்கிறது, மிக சொற்பமானவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை, அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகமானவர்கள் பொய்ப்பித்தார்கள், அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய தஅவாவை, அழைப்பு பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்க மறுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக நிராசையாகி இதற்கு பின்னால் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆ, பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கிறான். அவருடைய விளைவு என்னவென்றால் ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், கொட்டுகின்ற அந்த தண்ணீரின் மூலமாக நாம் வானத்துடைய கதவுகளை திறந்தோம். வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன் ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கிறான், பூமியை அவருடைய நீரூற்றுக்களால் நாங்கள் பீரிட்டு ஓடச் செய்தோம்.
வானத்துடைய நீரும் பூமியுடைய ஊற்று கண்களிலிருந்து வெளிப்பட்ட நீரும் ஒன்றோடொன்று நாம் திட்டமிட்ட பிரகாரம் அது சந்தித்துக் கொண்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தின் மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்த வரலாறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பாக இருக்கிறேன் என்று வாதிட்ட இந்த மிஸ்ருடைய ஆட்சியும் இந்த மிஸ்ரிலே ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பெருமை அளித்த தம்பட்டம் அளித்த ஃபிரௌனை அழிப்பதற்கு அல்லாஹ் பாவித்த ஆயுதம் தண்ணீர் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது, அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளங்கள் அடியாட்களையும் நாங்கள் பிடித்து கடலிலே வீசினோம் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இப்படியாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமூகத்தாருடைய அழிவுக்கு காரணமாக ஆக்கியது இந்த தண்ணீரை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உண்மையிலே இந்த தண்ணீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மலையாக பொழிவிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலைகள் என்பது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ரஹ்மத்தாக நமக்கு இறக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ரஹ்மத்தாக, பரக்கத்தாக, அருளாக இறங்கக்கூடிய ஒன்றுதான் மலையாக இருந்து கொண்டிருக்கிறது. சில போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மலையை இன்னும் ஒரு சமூகத்தாருக்கு, இன்னும் ஒரு சாராருக்கு, இன்னும் ஒரு பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையாகவும் அதை வேதனையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுகிறான். இதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற போது வானத்திலே இருக்கிற மேகங்கள் இருட்டிவிட்டால், காற்று வேகமாக வீச ஆரம்பித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் ஏற்பட்டுவிடும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துடைய நிறத்திலே மாற்றம் ஏற்படும். முகத்துடைய தோற்றத்திலே சந்தோஷமாக இருப்பவர்கள் அவர்கள் கவலையோடு அவர்களுடைய முகம் கவலை சஞ்சலங்கள் நிறைந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துடைய அந்த தோற்றம் மாறிவிடும் என்பதாக சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். இதுதான் நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அத்தாட்சிகள், காற்றுகள் வேகமாக வீசுகிற போது, மலையுடைய மேகங்கள் அங்கு வானத்திலே இருட்டுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வேதனை நிறைந்த மலையாக அது வந்து விடுமோ, இந்த காற்றுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வேதனை நிறைந்த ஒரு காற்றாக அந்த காற்று மாறி விடுமோ என்ற அச்சத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் பக்கம் விரையக்கூடியவர்களாக, தொழுகையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுடைய கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இயற்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள், அசாதாரணமான சூழ்நிலைமைகள் உலகிலே ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, உம்மத்தை நேர்வழிப்படுத்தியிருக்கிறார்கள். சஹாபாக்களை ஒன்று கூட்டி அவர்களை விழிப்பூட்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு மகனார் வஃபாத் ஆகிய அந்த சந்தர்ப்பத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகன் இப்ராஹிமுடைய அந்த மரணத்தின் மூலமாகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள். ஒரு ஹுத்பா பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக சூரியன், சந்திரன் அல்லாஹ்வுடைய மிக பெரும் தெளிவான அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. லா யன்கசிஃபானி லிமௌதி அஹதின் வலா லிஹயாத்திஹிமா, யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய மரணத்திற்காகவோ சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவது கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யுஹவ்விஃபு பிஹிமா இபாதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சூரிய சந்திர கிரகணங்களை கொண்டு அவனுடைய அடியார்களை எச்சரிக்கிறான், அச்சமூட்டுகிறான், அச்சுறுத்துகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா யுஹவ்விஃபுன் நாஸ பிமா ஷாஅ மின் ஆயாத்தி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களை, மனித சமூகத்தை அவன் நாடிய அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு பயமுறுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நாடினால் வேகமாக வீசுகின்ற காற்றை கொண்டு மக்களை பயமுறுத்துவான். அவன் நாடினால் அடர்த்தியாக பெய்யக்கூடிய அந்த தொடரான மலையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வான். அடியார்களை, மனிதர்களை பயமுறுத்துவான். அவன் நாடினால் வெள்ள பிரளயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை பயமுறுத்துவான். ஏன் அவன் நாடினால் கண்ணியமானவர்களை சூறாவளி காற்றுகளை வீசச் செய்து மக்களை பயமுறுத்துவான் என்று ஹதரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
கூஃபாவிலே ஒரு கட்டத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த காலப்பகுதியிலே தான் அந்த கூஃபாவுடைய நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள். சொன்னார்கள், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன செய்கிறான் என்றால், இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும் ஃபஅதிபு, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கோபப்பட்டிருக்கிறான், அவனுடைய கோபத்தை தணிக்கும்படி உங்களை வேண்டுகிறான், உங்களை அழைக்கிறான். எனவே அல்லாஹுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கோபத்தை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடம் அதற்குரிய பரிகாரத்தை, தௌபாவை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபா தோழர்களை ஞாபகப்படுத்திய வரலாற்றை ஹஜ்ரத் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே நினைவு கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இப்படியான இயற்கைக்கு மாறான சூழ்நிலைமைகள், அனர்த்தங்கள் ஏற்படுவது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை அச்சுறுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பயமுறுத்துகிறான். ஏனென்றால் அடியார்கள் தன் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் தாம் மறதியிலும் மமதையிலும் இருந்தால் அவைகளை விட்டு நீங்கி அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது இப்படியான இயற்கைக்கு மாற்றமான நிலைமைகளை உலகத்திலே, இந்த பூகோளத்திலே ஏற்படுத்துகிறான் என்பதாக ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, ஒரு ஈமான்தாரியாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி வாழக்கூடிய ஒரு முஃமின் இப்படியான அசாதாரணமான சூழ்நிலைகள், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான வழிகாட்டலை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறது. அதில் முதலாவது விடயம் என்னவென்றால், ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது முதலாவது அவனுடைய துஆ ஆயுதம் துஆவாக இருக்க வேண்டும். துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆன்மீக ரீதியான ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டால், காற்று வேகமாக வீச ஆரம்பித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு துஆவை படித்து தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நலவு, இந்த காற்றிலே மறைந்திருக்கிற நலவு, இந்த காற்று எதோடன் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த நலவுகளை நான் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பி. இந்த காற்றினுடைய கெடுதி, இந்த காற்றினுள்ளே மறைந்திருக்கின்ற கெடுதி, இந்த காற்று எதனுடன் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதனுடைய கெடுதிகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். வேகமாக காற்றுகள் வீசுகிற போது இந்த வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்து காத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. எப்போது அது நம்மளோடு சேர்ந்து வாழ்கிற அந்த பிராணிகள், பூமியிலே வாழ்கின்ற உயிரினங்கள், நம்முடைய கால்நடைகள், இவைகளுக்கு தேவையான அளவு பெய்யுமாக இருந்தால் அது நியமத்தாக இருக்கின்ற அதே வேளை அது அளவு கடந்து பெய்து விடுமாக இருந்தால் நமக்கு வேதனையாக, சோதனையாக மாறிவிடும். எனவே அளவுக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி பூமியிலே ஏற்படுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான துஆவை படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாம் வல்ஜிபால் வத்ராப் வபுதூனில் அவுதியத் வமனாபிதி ஷஜர். அழகான துஆ. யா அல்லாஹ், இந்த மலையை யா அல்லாஹ் எம்மை சூழ பெய்ய செய்வாயாக. வலா அலைனா, நமக்கு பாதகமாக, நமக்கு அழிவை, நமக்கு ஆபத்தை, அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மலையாக இந்த மலையை ஆக்கிவிடாது என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த துஆவுடைய தொடரிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மணல் குன்றுகள், மலைகள், ஓடைகள், அதே போன்று விளைநிலங்கள் பக்கமே அல்லாஹ் இந்த மலை வீழ்ச்சியை திருப்பி விடுவாயாக என்ற துஆவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக பூமியிலே மலை வீழ்ச்சிகள் ஏற்படுகிற போது ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இப்படியான இயற்கை அனர்த்தங்களின் போது முதலாவது இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற வழிகாட்டல், நாங்கள் துஆ என்ற ஒரு முஃமினுடைய ஆயுதத்தை நாம் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அனர்த்தங்களில் நம்மை பாதுகாத்திருக்கிறானே, அதற்காக நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த அனர்த்தங்கள் மூலமாக எவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து, இந்த சோதனையிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இப்படியான அனர்த்தங்கள்
இது அல்லாஹுடைய தண்டனையாக, அவனுடைய கோப பார்வையாக இருக்கிறது. அந்த கோப பார்வை நமக்கோ, நாம் வாழ்கின்ற நம்முடைய பிரதேசத்துக்கோ, நம்முடைய குடும்பங்களுக்கோ, நம்முடைய மஹல்லாவுக்கோ வந்துவிடக் கூடாது என்று அச்சத்தோடு பயத்தோடு நாம் நம்முடைய அந்த நேரங்களை கழித்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அத்தாட்சிகளை அனுப்புவது வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா, நான் அடியார்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டி, பயமுறுத்துவதற்காக வேண்டிய தவிர நான் இப்படியான என்னுடைய படைகளை அத்தாட்சிகளை அனுப்பி நான் சோதிப்பது கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். அஃப அமின அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அந்த கிராமவாசிகள் இரவுடைய நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்குகிற போது நம்முடைய வேதனை அவர்களை பிடிக்க மாட்டாது என்று அவர்கள் பயமில்லாமல் அச்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கேள்வியாக கேட்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அவ அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா துஹவ் வஹும் யல்அபூன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முற்பகல் வேளைகளில், காலை பொழுதிலே, முற்பகல் நேரத்திலே மக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிற போது நம்முடைய வேதனை, நம்முடைய தண்டனை அவர்களை பிடித்து விடக்கூடாது என்று பயம் இல்லாமலா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கேள்வியாக கேட்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வியாக வினாவாக கேட்கின்ற முற்பகல் வேளைகளில் நாம் விளையாடி பராமுகமாக இருக்கிற நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுனாமி என்ற அந்த ஆழி பேரலையை கொண்டு இந்த இலங்கை நாட்டுடைய கரையோர பிரதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தான். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்தோம் என்பதை நாங்கள் இன்றும் சிந்தனையிலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற போதும், ஏன் பகல் நேரத்தில் நாங்கள் விளையாட்டிலே இன்ப களியாட்டங்கள் ஈடுபட்டிருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய வேதனை வரலாம். அதிலிருந்து நாம் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பயம் இல்லாமல் இருந்துவிட முடியாது. எனவேதான் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரலாம். எனவே அல்லாஹ்வுடைய பயத்தோடு அவனுடைய தண்டனை பயந்தவர்களாக இப்படியான அனர்த்தமான சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாலாவது விடயம் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் தவறுகளை நாங்கள் முற்றுமுழுதாக விட்டுவிட்டு அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடி செய்த தவறுகளுக்காக வேண்டி உள்ளத்தால் கவலைப்பட்டு இதன் பின்னர் இப்படியான தவறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க மாட்டோம், செய்ய மாட்டோம் என்று உறுதியாக உறுதிமொழி அல்லாஹ்விடம் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் குர்ஆன் நம்மை அழைக்கிறது. வ அனீபு இலா ரப்பிக்கும், ஏ மக்களே, உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள். வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அய்யத்தியகுமுல் அஸாப், உங்களை அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை பீடித்து உங்களை சோதனைக்குள்ளாக்குவதற்கு முன்னர் நீங்கள் செய்த தவறுகளில் இருந்து அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுங்கள், தௌபா செய்து மீளுங்கள் என்று குர்ஆன் நம்மை பார்த்து அவனுடைய நெருக்கத்தின்பால், அவனுடைய தௌபாவின் பக்கம், அவனுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் திரும்பும்படி குர்ஆன் நம்மை அறைகோல் விடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த தௌபா என்பது இந்த காலகட்டத்திலே நமக்கு இஸ்லாம் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இந்த சமகால சூழ்நிலையிலே நாடளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் சமூக வலைத்தளங்களிலே அது பரிமாறப்படுகிறது. அவைகளை வெறுமனே நாங்கள் பார்த்துவிட்டு அதை நம்முடைய குடும்பங்களிலே ஷேர் பண்ணுவது நோக்கமல்ல. கண்ணியமானவர்களே, அதை படிப்பினை கண்ணோடு நாங்கள் பார்க்க வேண்டும். அவைகளை பார்த்து படிப்பினை பெற்ற அல்லாஹ் நம்மை அப்படியான சோதனைகளை கொண்டு சோதிக்கவில்லையே. எனவே இப்படியான சோதனைகள், வெள்ள அனர்த்தங்கள், மண்சரிவு அபாயங்கள், அளவுக்கு அதிகமான மலை வீழ்ச்சிகள், சூறாவளி காற்றுகள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 13,000 குடும்பங்கள் நாடளாவிய ரீதியிலே கண்ணியமானவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெருக்கடியான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் வாழக்கூடிய தம்முடைய வீட்டிலே வாழ முடியாத அளவுக்கு இடிபாடுகளுக்கு மத்தியில் வீடுகள் காணப்படுகின்றன. தம்முடைய வீடுகள், வியாபார ஸ்தலங்கள், கடைகளுக்குள்ளே வெள்ள அபாயத்தினால் அவர்களுடைய ஒட்டுமொத்த வியாபாரங்களில் அவர்கள் நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அது நம்முடைய பிரதேசத்தில் இருக்கலாம், நம்முடைய நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி உதவிக்கரம் நீட்டுவது முஸ்லீம்கள் என்ற வகையிலே நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஹ்தம்ம பிஅம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும், யார் முஸ்லீம்களுடைய விவகாரத்திலே கவனம் செலுத்தவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. எனவே ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே நம்முடைய நாட்டில் எந்த மூலை முடுக்கிலே வாழ்ந்தாலும் இந்த அனர்த்தத்துக்குள் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் கண்ணியமானவர்களே, நாம் அவனுக்காக வேண்டி உதவிக்கரம் நீட்டுவது கட்டாய கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு அப்பால் மதத்துக்கு அப்பால் இந்த நாட்டிலே நாங்கள் பல்லின சமூகத்தோடு இரண்டர கலந்து வாழ்கிறோம். எனவே மதங்களுக்கு அப்பால் நாம் எந்த ஒரு உறவு, நம்முடைய முஸ்லிமான உறவாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத உறவாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுவது நம்முடைய தலையாய பொறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அகில இலங்கை ஜமியத் உலமாவும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. இப்படியான ஒரு அனர்த்தமான சூழ்நிலையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, நெருக்கடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வதிவிடத்தில் இழந்திருக்கிறார்களோ, ஆலயத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உணவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக நீங்கள் தாராளமாக உதவிக்கரம் நீட்டுங்கள். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. ஹதீஸுல் குத்ஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சதகாக்கள் தாராளமாக நம்முடைய சதகாக்களை அவர்களுக்காக வேண்டி வாரி வழங்கி செலவழிக்கலாம். அவர்களுடைய துயர்களை நீக்கலாம். அவர்களுடைய ஆடையுடைய தேவையா, மருந்து தேவையா, என்ன தேவையாக இருந்தாலும் அவருடைய சதகாக்களை வாரி வழங்குங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த ஒரு வார காலமாக நம்மை ஒரு இயற்கை அனர்த்தத்துக்குள்ளால் நம்முடைய நாட்டை சோதித்திருக்கிறான். வெள்ள பிரளயங்களும் அளவுக்கு அதிகமான மழை வீழ்ச்சிகளும் கண்ணியமானவர்களே, அதே போன்று மண் சரிவு அபாயங்களும் சுழல் காற்றுகளும் இதனால் பலதரப்பட்ட பாதிப்புகள் நாடளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளின் மூலமாக நாம் ரப்பின் பக்கம் நெருங்க வேண்டும், அவன் பக்கம் திரும்ப வேண்டும், நாம் செய்த தவறுகளை விட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அவனுடைய ஆயாத்கள், அத்தாட்சிகளை அவ்வப்போது அனுப்பி கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அவன் பக்கமே முறையிடுவோம். ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான அனர்த்த சூழ்நிலை அதிலிருந்து விடுபட்டு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைமைக்கு நம்முடைய நாட்டிலே வாழ்கிற பல்லின சமூகங்களும் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், தனிமையிலும் இஸ்திக்ஃபார் செய்வோம். வீடுகளுக்கு சென்று குடும்பமாக சேர்ந்து அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செய்வோம், துஆக்கள் செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அனர்த்த சூழ்நிலை நீங்கி சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய நாட்டிலே வாழ்கிற பல்லின சமூகங்களும் திரும்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யாதங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனை நீங்கிய அல்லாஹ் ஒரு விடிவை, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைமை இந்த நாட்டிலே ஏற்படுவதற்கு யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த அனர்த்தத்திலே எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டு வஃபாத்தாகினார்களோ, அவர் இடுபாடுகளுக்குள்ளே வஃபாத்தாகினார்களோ, யா அல்லாஹ் நீரில் மூழ்கி வஃபாத்தாகினார்களோ அவர்களை ஷஹீதுகளாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கவலையோடும் சஞ்சலத்தோடும் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக. இப்படியான சோதனைகள் ஏற்படுவதிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அத்துணை நலவுகளையும் தந்தருள்வாயாக. என்னென்ன கருதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை கருதிகளை விட்டும் யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. واتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا
كثيرا. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله، فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وما نرسل بالآيات إلا تخويفا. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. استغفر الله. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم، أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة تعصم من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم، رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، واجعل هذا البلد آمنا مطمئنا سخاء رخاء وسائر بلاد المسلمين. اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا. اللهم على الآكام والآجام والضراب وبطون الأودية ومنابت الشجر، اللهم اجعلها سقيا رحمة ولا تجعلها سقيا عذاب. اللهم إنا نسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به، ونعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.